ஹாய் நண்பர்களே, நான் தான் அவங்க நெல்லைவேலு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோம்னா, எங்கள் அம்மா டீச்சர் அம்மா பற்றி தான் நண்பர்களே வீடியோவில் பேச போகிறோம். வீடியோ பார்க்க முன்னாடி முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் அம்மா டீச்சர் அம்மா கதறி கதறி அழுது வீடியோ போடுறாங்க நண்பர்களே. ஏன் தெரியுமா? இவனும் இந்த பிள்ளைகள் இருக்குல்ல, அந்த பிள்ளைகளும் வீட்டுக்காரர் நினச்சி எங்கள் அம்மா கதறி கதறி அழுது. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை ஒரு முக்கியமான விசேஷம் வீட்டில் நடக்க போகுது. அதுக்கு எங்கள் அம்மாவை கூப்பிடலாம் நண்பர்களே. அது என்ன விஷயம் தெரியுமா? அவள் பையன் பிரகன் இருக்கார்ல, பிரகனோட குழந்தை இருக்குல்ல, சரித்திரா பாப்பாவுக்கு தலை மொட்டை போட போகிறாங்க. மொட்டை போட்டு காது ஊற்ற போகிறாங்க. அதுக்கு ஒரு வாட்டி ஒரு இது கூட எங்கள் அம்மாவை கூப்பிடலாம் நண்பர்களே. எங்கள் அம்மா அப்படி என்ன பாவம் பண்ணிச்சு? எங்கள் அம்மா பேரை வச்சு நீங்கள் வாழ்ந்தியா? எங்கள் அம்மா பேரை வச்சு சேனல் ஆரம்பிச்சு கோடி கோடியாக சம்பாதியம் பண்ணிக்கிட்டு காரு ரெண்டு காரு, ரெண்டு வீடு, ரெண்டு யூடியூப் சேனலு, ஆளுக்கு யூடியூப் சேனலு இவ்வளோ வச்சு எங்கள் அம்மா இன்றைக்கி நடுத்தரில் நிற்கி. எங்கள் அம்மா தான் இன்றைக்கி நடுத்தரில் நிற்கி. ஆனால் எங்கள் அம்மா வீடு கட்டிட்டு தான் இருக்குது. எங்கள் அம்மா புது வீடு கட்டி தான் இருக்குது. எங்கள் அம்மா சிங்கம் மாதிரி. எங்கள் அம்மா சிங்கத்தை யாரும் அசைக்க முடியாது நண்பர்களே. அதனால் என் சரித்திரா பாப்பாவுக்கு மொட்டை போட்டுதாங்க. எங்கள் அம்மா ஒரு வாரத்தோட கூப்பிடலை. ஆனால் இருந்தாலும் இந்த பையன் பிரகனை இப்படி பண்ணக்கூடாது. எங்கள் அம்மாவுக்கு சத்தியமாக சொல்லுது, பெரிய கேடு கெடுதல் பண்ண மாதிரி இருக்குது. என்ன தான் பிரச்சனையாக இருக்கட்டுமே, ஏமா மொட்டை போடவா, மொட்டை போட்டு போயிரு அப்படின்னு சொல்லலாம். தீபாவளி வரைக்கும் நல்லா தானே இருந்தியா? தீபாவளி வரைக்கும் நல்லா இருந்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கலத்தி விட்டுச்சில்ல. எதுக்கு? உங்கள் சுய லாபத்துக்காக எங்கள் அம்மா பேரை வச்சு சம்பாத்தியம் பண்ணுவியா? அப்புறம் எங்கள் அம்மாவை எதுலேயுமே கலந்துக்கிடாமல் கூப்பிடாமல் விட்டுருவியா? அதானே உங்கள் பழக்கம். அப்புறம் எங்கள் அம்மா சொல்லுதில், இந்த பிள்ளைக்கு மொட்டை போடுறது வேற ஒரு ஊர்லையாம், புளியம்பட்டி ஊரில் மொட்டை போடணும்னு சொல்லியிருக்காங்க இப்போது. ஆனால் அந்த அம்மா இருக்கிற ஊரில் தான் மொட்டை போட சொல்லி நேர்ந்துருக்காங்க முதல்ல. இப்போ இந்த பிரகன் என்ன சொல்கிறாரு? புளியம்பட்டி கோயிலில் போய் மொட்டை போடணும் பிள்ளைக்குன்னு சொல்கிறாரு. ஏன் நான் என்ன சொல்லுதேன், எங்கள் அம்மா நீ ஒரு வாரத்தை கூப்பிட்டுருக்கணும். எம்மா நீ வா மொட்டை போட்டு போன்னு சொல்லணும். அதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொல்லுது, பிரகனு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நிறைய நோய் வந்துச்சான். அந்த நோயை பூரா எங்கள் அம்மா தான் சரி பண்ணி அவனை காப்பாற்றி விட்ருக்கான். அந்த நன்றி கூட இல்லையா அவனுக்கு, அந்த பையனுக்கு. இப்படி நன்றி இல்லாமல் இருக்கலாமா? அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சு வச்சது எங்கள் அம்மா தான். கல்யாணம் முடிச்சு அவ்வளோ ரூபா செலவு பண்ணி கல்யாணம் முடிச்சது, பேறுகாலம் பார்த்தது, குழந்தைய வளர்த்தது, போனது எல்லாமே எங்கள் அம்மா தான் வளர்த்துருக்கு, எல்லாம் வச்சுருக்கு. ஒரு வாரத்தை கூட எங்கள் அம்மா நன்றி இல்லாமல், நன்றியே உங்களுக்கு கிடையாதா, நன்றியே இல்லையான்னு எங்கள் அம்மா இப்போ அம்மானு இப்போ அழுது எங்கள் அம்மா வீடியோ போட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கு, சொந்தக்காரங்களாம் நீ மதிக்கவே மாட்டேங்கான் பிரகன். எங்கள் அம்மா ரொம்ப வருத்தப்படுறதாக எங்கள் டீச்சர் அம்மா. சொந்தக்காரங்களையும் மதிக்க கிடையாது, பெற்ற தாயையும் மதிக்க கிடையாது, தாப்பனையும் மதிக்க கிடையாது, பொண்டாட்டியும் மதிக்க கிடையாது. நீ நல்லவ மாதிரி யோக்கிய மாதிரி இப்போ வீடியோ போட நீ நல்லவனா ஆயிடுவியா? அதையும் எங்கள் அம்மா இப்போ சொல்லுதாங்க. எங்கள் அம்மா இருக்கேன் டீச்சர் அம்மா சொல்லுதாங்க நண்பர்களே. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லுதேன், நீங்கள் ரொம்ப ஆடாதியா. எங்கள் அம்மா இப்போ கோர்ட்டில் கேஸ் ஜெயிச்சு எப்போனாலும் வீட்டுக்குள்ளே கொண்டு காலை வைக்கும், வலது காலை கொண்டு வைக்கும். காலை வைக்கிற அன்னைக்கு தான் உங்களுக்கு இருக்குது வேலை, சரியா? எங்கள் அம்மா தனி சிங்கம்மா இப்போ வீடு கட்டிக்கிட்டு இருக்கு. கோர்ட்டில் ஆர்டர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கள்ளங்கடிக்காமல் ஒரு வழி பண்ணாமல் விடாது. மொட்டை போடுற ஃபங்க்ஷன் நீங்கள் கூப்பிடுறனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நன்றி நீ மறந்துட்ட பிரகன், நிஜமாக சொல்லுது, நன்றி நீ மறந்துட்ட. எங்கள் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுது. தாங்க முடியாத இது. உன்னையே கூட ஒரு இதை சேர்த்துக்கிடலாம், அந்த வீட்டுக்கு மருமகளை சேர்க்கவே முடியாது. இவ்வளோத்துக்கு காரணம் அந்த மருமக தான். குடும்பத்தை ரெண்டாக பிளந்தது பூராமே மருமக தான் காரணம்னு சொல்லி எங்கள் அம்மா ரொம்ப குமுறுது. அதுக்கப்புறம் பெத்த பிள்ளை மவா வீட்டுக்காரரு எல்லாருமே தான் கேடு. என்னை கடைசியில் தனி மரமாக தனி கட்டையாக ஆக்கிட்டியா? நல்லா இருங்க. உங்களுக்கு ஒரு காலம் வந்தால் எனக்கு ஒரு காலம் வரும், பூனைக்கு ஒரு காலம் வந்தால் எலிக்கு ஒரு காலம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி காலம் வரும். அதனால் வெயிட் அண்ட் வாட்ச், வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா முடிச்சிட்டாங்க நண்பர்களே. அதனால் உங்களுக்கு நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கிருங்க நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே.